சால்ட் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் ஜென்சி தலைமுறை வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற ஒரு தொடரிலே மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி. இன்று நாம் இந்த ஜென்சி தலைமுறையினரிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிலைமையை பற்றி, பிரச்சனை என்று சொல்ல விரும்பவில்லை, ஒரு நிலைமையை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். அதாவது பொதுவாக இன்று பலரும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னவென்றால், ஜென்சி தலைமுறையினரை பற்றி இவர்களிடம் இந்த சிந்தனை அல்லது ஆய்வு திறன், விமர்சன திறன் குறைகிறதா என்ற ஒரு கேள்வியும் விமர்சனமும் வைக்கின்றார்கள். இந்த கவலைக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், இன்று நிலவுகின்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் கல்ச்சர். எல்லாமே ஒரு நட்சல், ஷார்ட்டா இருக்கணும். அதான் அந்த வீடியோ கூட ஃபுல் வீடியோவும் பார்க்கறது நமக்கு விருப்பம் இல்லை. ஷார்ட்ஸ், ரீல்ஸ், இதுதான் தேவையாக, அது ஒரு ஃபேஷனாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில வினாடிகளில் முடியக்கூடிய வீடியோக்களாக இருக்க வேண்டும், எனவே அல்லது மீம்ஸ் ஆக இருக்க வேண்டும். குயிக் ஒப்பீனியன்ஸ், உடனடியாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து, அல்லது ஷார்ட் ரியாக்ஷன், நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக பார்க்க முடிகிறது. எனவே இன்றைய ஜென்சி தலைமுறையினர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு போக்கு என்னவென்றால், ஒரு விஷயத்தை ஆழமாக சிந்திக்காமல் உடனடியாக ஒரு ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய பழக்கத்திற்கு வந்து விடுகின்றார்கள். இதுதான் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது அரசியல் என்றாலும் சரி, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகள் என்றாலும் சரி, வரக்கூடிய ரீல்ஸ், மீம்ஸ், இதுக்கெல்லாம் உடனடியாக லைக், நாட் லைக், அல்லது ஒரு திட்டு, கெட்டவார், இப்படியாக போய்கொண்டிருக்கிறதை தவிர இது சரியா தவறா என்று ஆய்ந்து பார்க்கின்ற ஒரு பார்வை குறைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆழமாக ஆய்ந்து பார்ப்பதற்கு, சிந்தித்து ஒரு திறனாய்வு செய்வதற்கு நேரம் செலவழிக்க வேண்டும். அதுதான் சிக்கல். நேரம் செலவழிப்பதற்கு நம்மால் இயலவில்லை. உடனடியாக எல்லாம் நடக்க வேண்டும். ஒரு விமர்சனம் செய்து ஒரு ஆழமான ஒரு சிந்தனை பூர்வமான ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்றால், ஒரு விஷயத்தை நாம் பல கோணங்களில் இருந்து பார்க்க வேண்டும், சில கேள்விகளை கேட்க வேண்டும், ஒரு சந்தேகங்களை எழுப்ப வேண்டும், சில ஆதாரங்கள் இருக்கின்றன என்றால் இந்த ஆதாரங்களை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இது உண்மையா, உண்மை இல்லையா என்கின்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இன்று அவையெல்லாம் முக்கியமாக படவில்லை. வேகமாக ஒரு கருத்து, இதுதான் முக்கியமாகிறது. இது எப்படி நடைபெறுகிறது, ஏன் நடைபெறுகிறது என்பதை ஒரு சில உதாரணங்களோடு நான் விளக்கலாம் என்று நினைக்கிறேன். முதலிலே நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு மீம் கல்ச்சர், ஒரு சிம்பிளிஃபைடு திங்கிங் என்பது இன்று ஒரு கலாச்சாரமாக மாறிவிட்டது. இந்த சமூக பிரச்சனை என்றாலும் சரி, அரசியல் பிரச்சனைகள் என்றாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு மீம்ஸ் போடுவது, ஒரு ரீல்ஸ் போடுவது, அல்லது ஒரு ஷார்ட் கிளிப், இவற்றின் மூலம்தான் ஒரு கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் செய்தி, அதுதான் சிந்தனை என்று வடிவமைக்கப்படுகிறது. ஆக இதை பார்த்து பார்த்து ஒரு சிக்கலான பிரச்சனையே, அரசியல் பிரச்சனை அல்லது சமூக பிரச்சனையை நாம் ஆழமாக பார்ப்பதற்கு பதிலாக, ஓ இதுவா அப்படியா என்று அந்த ஆழமற்ற மேலோட்டமான ஒரு பார்வையிலிருந்து ஒரு முடிவை செய்து விடுகின்றோம். இதனால் வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற பல்வேறு காரியங்களுடைய ஆழம், அதனுடைய உண்மை தன்மை மறைந்து விடுகின்றது. எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணப்படுகிறது, எளிமைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக, இரண்டாவதாக இன்னொரு சிக்கல் என்னவென்றால், நாம் ஏற்கனவே இதை பற்றி பேசி இருக்கிறோம். இந்த ரீடிங் என்று சொல்லுகிறோமே, வாசிக்கும் பண்பாடு என்று குறைந்து விடுகிறது. வாசிக்க வேண்டிய தேவையில்லை. எது வேண்டுமானாலும் நான் ஏஐ மூலமாக காரியங்களை பெற்றுவிடலாம். அந்த காலத்திலே முழு புத்தகங்களை மனிதர்கள் வாசித்தார்கள். ஒரு நாவல் என்றாலும் சரி, முழுசா வாசிக்க வேண்டும். நீண்ட கட்டுரைகளை படித்தார்கள், விவாதங்களில் ஈடுபட்டார்கள். ஒரு நூலை வாசித்து அந்த நூல் விமர்சனம் என்றெல்லாம் வாசகர் வட்டங்கள் எல்லாம் இருந்தன. இன்று அவையெல்லாம் குறைந்து விட்டது. ஏனென்றால் ஒரு நூலை பற்றிய விமர்சனம் என்பது ஒரு சம்மரி, அந்த நூலினுடைய சம்மரி கேட்டால் அது ஏஐ உடனே அதை கொடுத்து விடுகிறது. அல்லது இதனுடைய முக்கியமான கருத்துக்கள் என்ன
என்று கேட்டால் அது தந்து விடுகிறது. சுருக்கமாக சில விளக்கங்களை கொடு என்றால் அது கொடுத்து விடுகிறது. இவற்றை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அது போதும். எனவே படிப்பது, வாசிப்பது என்கின்ற ஒரு பழக்கம் என்று அரிதாகிவிட்டது. இதனால் அந்த சிந்தனையினுடைய ஆழம், சிந்திக்கின்ற தன்மையும் குறைந்து விடுகிறது, அதனுடைய ஆழத்தன்மையும் குறைந்து விடுகிறது. மூன்றாவது காரணம் என்னவென்றால், இன்றைய ஜென்சி தலைமுறையினருக்கு நிறைய தகவல்கள் தெரியும். என்றால் தகவல்களை பெறுவது கடினம் அல்ல. ஏஐ இருக்கிறது, இன்னும் பல டூல்ஸ் இருக்கின்றன. இவற்றை வைத்துக் கொண்டு எல்லா விதமான தகவல்களையும் அவர்கள் எடுத்து சேகரிக்கின்றார்கள். அந்த காலத்துல எல்லாம் இப்படி சேகரிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் அவற்றை பற்றிய ஆழமான புரிதல் இல்லை என்பது, இதை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். எனவே தகவல்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த தகவல்களுடைய பின்னணி என்ன, இவற்றினுடைய வரலாறு என்ன, என்ன தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தகவல்கள் நமக்கு தரப்படுகின்றன, இதனால் ஏற்படுகின்ற சமூக விளைவுகள் என்ன, இவற்றை பற்றி எல்லாம் உள்ள புரிதல் இன்றைய தலைமுறையினருக்கு இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறோம். எனவே இன்று இந்த நம்முடைய அறிவு அல்லது நாலேஜ் என்று சொல்லுகிறோமே, அது இன்று உடைக்கப்பட்டு துண்டு துண்டாக அங்கே இருக்கின்றதை தவிர அவற்றினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு புரிதல் என்பது குறைவாக இருக்கிறது. நான்காவதாக ஒரு காரணம் என்றே சொல்லலாம். இன்று இந்த விவாதம் புரிகின்ற ஒரு பண்பாடு இருக்கிறதே, இது இன்று பலவீனமாகிவிட்டது. விவாதம் ஒரு காலத்திலே பட்டிமன்றங்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது சங்க இலக்கியங்கள்ல இருந்தே நாம் பார்க்கிறோம். கருத்தை எடுத்து 2 குழுக்களாக இருந்து விவாதிப்பது. இந்த விவாதங்கள் தான் அறிவு வளர்ச்சிக்கு ஆணித்தரமாக, அடித்தளமாக இருந்தன. கருத்தை நாம் புரிந்து கொள்வதற்கும் இதனுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன என்பதை கண்டுபிடித்து ஒரு சரியான பார்வையை கண்டுபிடிப்பதற்கு இந்த விவாத அரங்குகள் ஒரு காரணமாக இருந்தது. எனவே ஒரு ஆரோக்கியமான சமூகத்திலே இந்த டிபேட் கல்ச்சர், விவாத அல்லது பட்டி மன்றங்கள் என்பது ஒரு முக்கியமான காரணியாக இருந்தது. வேறுபட்ட கருத்துக்களை கேட்பதும், வாதிப்பதும், ஆதாரங்களுடன் பேசுவதும், மறுப்பதும், சிந்தனைகளை சவால் செய்வதும், இதெல்லாம் ஆய்வு திறனுக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் உதவியாக இருந்தன. ஆனால் இன்று அத்தகைய ஒரு டிபேட், விவாதம் என்பது இல்லை, தேவையில்லை. எல்லாமே ரியாக்ஷன். ஒரு கருத்து வந்திருக்கிறது என்றால் எஸ், நோ, பேட், குட், தம்ஸ் அப், தம்ஸ் டவுன், இப்படிப்பட்ட இதுல எல்லாம் முடிந்து விடுகிறது. எனவே ஒரு ரியாக்ஷன் கல்ச்சர், உடனடியாக அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை தான் அதிகமாக இருக்கிறதே தவிர ஒரு விவாதம் செய்கின்ற மனநிலை இன்று குறைந்து விட்டது. இதுவும் இந்த ஆழமான சிந்தனைக்கு ஒரு குறைபாடாக இருப்பதற்கு ஒரு காரணம் என்று சொல்லலாம். ஐந்தாவது, இன்னொரு பண்பாடு இந்த ஜென்சி தலைமுறையினரிடம், குறிப்பாக இந்த டிஜிட்டல் கல்ச்சர்ல இருக்கும்போது, அக்ரி கேன்சல் என்கின்ற ஒரு கல்ச்சர். அதாவது ஒரு சமூக ஊடகத்திலே ஒரு கருத்தை பதிவிட்டார் என்றால் உடனடியாக அதுக்கு சப்போர்ட் அல்லது அட்டாக். நீ அப்படி இப்படி எவ்வளவு கேவலமாக சொல்ல முடியுமோ அப்படி கேவலமாக சொல்லி அட்டாக் பண்ணுவது. இதற்கு ஒரு சிந்தனைக்கோ விவாதத்திற்கோ ஆழமான கருத்து என்ன என்பதை உற்று பார்ப்பதற்கோ உள்ள நேரமும் இல்லை, அதை பற்றிய ஒரு பார்வையும் அங்கு இல்லை, அதற்கு வாய்ப்பும் இல்லை என்று ஒரு நிலையை பார்க்கிறோம். எனவே நான் ஒத்துக்கொள்கிறேனா அல்லது வெறுக்கிறேனா, அக்ரி, டிஸ்அக்ரி, அவர் ஹேட் இட், அட்டாக் இட், இந்த 2 எக்ஸ்ட்ரீம்குள்ளதான் இந்த கருத்து புலப்பாடும் கருத்து பகிர்தலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இது சிந்தனையும் விமர்சன கண்ணோட்டத்தை வளர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆறாவதாக என்னவென்றால், ஒட்டுமொத்தமாகவே ஒரு ஆய்வு மனப்பான்மை என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. நாம் ஒரு கருத்தை ஏற்பதற்கு முன்னால் பல ஆதாரங்களை பார்ப்பதும் ஒப்பிட்டு பார்ப்பதும் ஒரு பழக்கமாக இருந்தது. ஆனால் இன்று அதற்கு இடமில்லை. இன்டர்நெட்டிலே எது முதலிலே நமக்கு ஒரு கருத்து கிடைக்கிறதோ
அதுதான் சரி என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலை தான் அதிகமாக நம்முடைய தலைமுறையினரிடம் இருக்கிறது. உதாரணமாக ஒரு மாணவர் ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவர் பல நூல்களை வாசித்து அதை ஒப்பிட்டு யார் சொல்வது சரியாக இருக்கும் என்று ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அவருக்கு நேரமும் இல்லை. அந்த பண்பாடே அற்று போய்விட்டது. எல்லாவற்றையும் ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய அந்த ஆர்டிகிள்ஸ், அதில் வரக்கூடிய அந்த விடைகளை பார்த்து அதுதான் உண்மையான கருத்து என்று அதையே அவர்களுடைய ப்ராஜெக்டுகள் எல்லாம் எழுதி முடிக்கிறார்கள். ஆக ஒரு ஆய்வு மனப்பான்மை, இதை பற்றியும் நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம். ஆய்வு மனப்பான்மை இல்லாத போது அது எப்படி ஆழமான சிந்தனைக்கும் விமர்சனத்துக்கும் வழிவகுக்கும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது. ஏழாவது என்னவென்றால், இன்று இன்னொரு கல்ச்சர் ஒன்று உருவாகி இருக்கிறது. இந்த வைரல், ஒரு நல்ல வைரலாக போகிறது என்று சொல்கிறார்களே, வைரல் ஒப்பீனியன். இதுதான், அதாவது ஒட்டுமொத்தமாக மக்கள் எதை விரும்புகிறார்கள் என்கின்ற ஒரு பார்வை, அப்ப அது சரியாகத்தான் இருக்கும் என்பது. எனவே வைரல் ஒப்பீனியன் மக்களுடைய சிந்தனையை நிர்ணயிக்க ஆரம்பித்து விட்டன. ஒருவர் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் என்றால் அது எவ்வளவு போயிருக்கிறது, எவ்வளவு லைக்ஸ் போயிருக்கிறது, அது எவ்வளவு வியூ போயிருக்கிறது என்று பார்த்து, அப்ப அது கரெக்ட், அது எவ்வளவு தூரம் போயிருக்கிறது என்றால் அது சரியான கருத்தாக இருக்கும். ஆக அதிகமான லைக்ஸ், ஷேர், வியூ இது கிடைத்து விட்டால் அது உண்மை போல் தோன்றுகிறது, அதுதான் உண்மை என்று நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றோம். இனி இப்படி அதிகமாக லைக்ஸையும் வியூவையும் உருவாக்குவதற்கென்றே திட்டமிட்டு செயல்படுகின்ற ஆட்கள் இருக்கின்றார்கள், அமைப்புகள் இருக்கின்றன. ஃபேக் ஐடிஸ் உருவாக்குறாங்க. ஃபேக் ஐடி வைத்துக் கொண்டு லைக் போட்டு விடுவதும், ஷேர் போட்டு விடுவதும், வியூ போட்டு விடுவதும் செய்கின்றார்கள். இன்று இதைத்தான் இன்றைய அரசியல் கட்சிகள் எல்லாம், பிஜேபி, RSS, டிவிகே போன்றவர்கள் எல்லாம் இதைத்தான் பயன்படுத்தி ஒரு பப்ளிக் ஒப்பீனியனை உருவாக்குவதற்காக இதை பயன்படுத்துகின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு பாப்புலாரிட்டி வந்தவுடன் அது உண்மை என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனநிலை வந்துவிட்டது. ஆனால் அது உண்மை இல்லை, பலரும் கூறுவதால் அது உண்மையாக ஆகிவிடாது என்கின்ற ஒரு நிலை நமக்கு தெரியும். ஆனால் இன்று அந்த ஒரு கல்ச்சர் ஒன்று வந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது எப்படி இது ஆழமான சிந்தனைக்கும் விமர்சனத்துக்கும் நம்ம இட்டு செல்லும் என்ற ஒரு கேள்வி எழுப்புகிறேன். எட்டாவது, உண்மையை தேடுகின்ற ஒரு மனநிலை இன்று பலவீனமாகிவிட்டது. உண்மை என்றால் என்ன? வாட் இஸ் ட்ரூத்? அந்த காலத்திலே பெரிய தத்துவ ஞானிகள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையின் லட்சியமே உண்மையா, அது என்ன, அதை எப்படி அறிவது என்று தேடுவதற்கு முயற்சி எடுத்தார்கள். அவங்க சிந்தித்தார்கள், புத்தகங்களை வாசித்தார்கள், எழுதினார்கள், பட்டிமன்றங்கள் வைத்தார்கள். இப்படித்தான் அந்த காலத்திலே தத்துவங்கள், சிந்தனைகள் எல்லாம் வளர்ந்தன. ஆனால் இன்று உண்மையை தேடுவது என்ற கல்ச்சரே இல்லாமல் போய்விட்டது. பலர் உண்மையை தேடுவதற்கு பதிலாக எனக்கு எது பிடித்திருக்கிறது, பிடித்திருப்பதை தேடுவது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கையிலே எடுத்து விடுகின்றார்கள். ஆக அந்த தேடுகின்ற உண்மையை கண்டறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு பண்பாடு வந்திருக்கும் போது எப்படி இந்த ஆய்வு மனநிலை, ஒரு விமர்சன மனநிலை வரும் என்ற ஒரு கேள்வி ஏற்படுகிறது. அடுத்ததாக, 9வதாக, இன்றைய தலைமுறையினருக்கு சிக்கலான கேள்விகளை கையாள முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது வாழ்க்கையினுடைய முக்கியமான கேள்விகள் என்பவை எளிமையான விடையிலே நமக்கு கிடைக்காது. சும்மா ஒரு மீம்ஸ்லயோ ஒரு ஷார்ட்ஸ்லயோ வைத்து வாழ்க்கையின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண முடியாது. குறிப்பாக இந்த அரசியலை எடுத்துக்கொள்வோம். அரசியல் பிரச்சனைகள் அது எவ்வளவு பின்னி பிணைந்து கிடக்கின்றன. ஒன்றை நம்ம முழுமையாக இப்படித்தான் இருக்கிறதா என்று சொல்ல முடியாத ஒரு நிலை. அது ஒரு சிலந்தி வலை போல் சிக்கி பின்னி எடுத்து கிடக்கிறது. எனவே இதை ஒரு ஷார்ட்ஸ், ஒரு மீம்ஸை வைத்துக் கொண்டு நாம் இதுதான் இன்றைய அரசியல், இதுதான் இப்படி என்று நாம் சொல்ல முடியாது. அதே போல மதம் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், சமூக நீதி, சமூக வாழ்க்கையை பற்றி எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான், பாலின பிரச்சனைகள், பெண்கள் பற்றிய பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், இவற்றுக்கெல்லாம் ஆழமான ஆய்வுகள், சிந்தனைகள் தேவைப்படுகின்றன. இவையெல்லாம் சிக்கலான கேள்விகள். எளிமையாக இதற்கெல்லாம் விடை காண முடியாது.
இதற்கு வாழ்க்கையில் அனுபவம் இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும், ஆழமான சிந்தனை இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் இவற்றை பற்றி அறிந்து கற்று தேர்ந்து என்ன செய்யலாம் என்று விவாதிக்க முடியும். ஆனால் என்று அவற்றையெல்லாம் ஓரம் கட்டி விட்டு இந்த ஷார்ட் அட்டென்ஷன் கல்ச்சர், ஷார்ட்ஸ் மீம்ஸை வைத்துக் கொண்டு இதுதான் இதற்கு விடை, இதுதான் இதற்கு விடை என்று வந்து விடுகிறோம். எனவே சிக்கலான கேள்விகளை கையாள முடியாத ஒரு நிலைக்கு இன்றைய சமூகம், இந்த இளைஞர் சமூகம் வந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு திங்கிங், ஒரு சிந்தனை, விமர்சனம், ஆழமான ஆய்வு என்பது எப்படி வரும் என்கின்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றது. அதே போல் இது வருவதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால், இந்த ஷார்ட்ஸ், இந்த வீடியோஸ் இதுகளெல்லாம் பார்த்துட்டு இருக்கா, ஸ்வைப் பண்ணி 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 பார்த்து கொண்டே இருக்கிறோமே, அது என்னவென்றால் நம்முடைய மனதில், சிந்தனையில் ஒரு சோர்வை ஏற்படுத்துகிறது என்று சொல்லுகிறார். பார்த்து 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 நமக்கே ஒரு ஏதோ ஆனது போல் தோன்றுகிறது. தலைவலி என்று சொல்ல முடியாது, தலைக்கு கிறுக்கு பிடித்தது மாதிரி ஆகிவிடுகிறது. அதை தொடர்ந்து அந்த கண்டென்ட்களை பார்த்து 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 அதை மென்டலி எக்ஸாஸ்டட், சிந்திக்கின்ற அந்த திறன் அற்று போய் ஒரு ஃபெட்டிக், ஒரு பலவீனமான சோர்வு ஏற்பட்டு விடுகின்றது. எனவே அந்த ஆழமாக சிந்திக்கின்ற அந்த தன்மை இழப்பது மட்டுமல்ல, அது ஒரு சோர்வு தட்டி விடுகின்றது, அந்த ஆற்றலையே நாம் இழந்து விடுகின்றது. இதுதான். எனவே சிந்திக்கின்ற ஆற்றலை சிறிது சிறிதாக இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் உண்மை. இதுவரையிலும் நாம் இந்த ஜென்சி தலைமுறையினர் ஏன் ஒரு ஆழமான விமர்சன கண்ணோட்டத்திற்கும் ஆழமான சிந்தனைக்கும் அவர்களால் செல்ல இயலவில்லை என்பதற்கான காரணங்களை நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங், எனவே அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் என்றால் என்னதை எப்படி கொண்டு வருவது என்பதற்கான சில வழிகளை பார்ப்போம். அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்வது எல்லாவற்றையும் எதிர்ப்பது என்ற ஒரு கண்ணோட்டம் தவறு. அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங் என்று சொல்வது கேள்வி கேட்பது. ஒரு காரியத்தை ஒருவர் சொன்னார் என்றால் இது உண்மையா இல்லையா, எப்படி உண்மை என்று நாம் இதை ஆதாரபூர்வமாக எண்பிக்க முடியுமா இல்லையா என்று ஆதாரங்களை ஆய்வது, அந்த உணர்ச்சி பூர்வமாக நமக்கு பிடித்திருக்கிறது பிடிக்கவில்லை என்ற ஒரு நிலையிலிருந்து விலகி நின்று பார்ப்பது. எனவே ஒரு கருத்தை சிலர் வேண்டுமென்று திரித்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது, மேனிப்புலேஷன். இது நடக்கிறதா, யார் இதை செய்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்க தெரிய வேண்டும். எனவே இப்படி இவற்றை கண்டுபிடிக்க தெரியாத ஒரு சமூகம் என்ன ஆகிறது என்றால், அது இந்த ப்ராபகண்டா, கருத்துக்களை அப்படியே மழுங்கடிக்கின்ற ஒரு கல்ச்சர் இருக்கிறதே, அதிலே அவர்கள் மாட்டி விடுகின்றார்கள். இந்த திங்கிங் அல்லது கிரிட்டிக்கல் திங்கிங் அல்லது சிந்தனை திறனை வளர்ப்பதற்கு கல்வி அமைப்பினுடைய கடமை, அவர்களுடைய ரோல் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த கல்வி அமைப்பு இன்று ஒரு விதத்தில் தவறி இருக்கிறதால் தான் இந்த ஜென்சி தலைமுறையினர் ஒரு ஆழமான சிந்தனை திறன் அற்றவர்களாக இந்த சோசியல் மீடியா அவர்களை ஆக்கிரமித்து மாற்றி இருக்கிறது என்று சொல்லலாம். ஏனென்றால் இன்றைய கல்வி அமைப்பு, கல்வி முறை மெமரி, மனப்பாடம் செய்வது, பரீட்சை எக்ஸாம் எழுதுவது, தேர்வு எழுதுவது, அல்லது குவிக் பெர்ஃபார்மன்ஸ், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் செய்து ஓகே தான் மார்க் கிடைத்து விட்டது, இதில் தான் கவனம் செலுத்துகிறதை தவிர ஒரு ஆழமான சிந்தனைக்கும் தத்துவார்த்த கேள்விகளுக்கும் அல்லது சிந்தனைக்கும், சிந்தித்து கற்றுக்கொள்வதற்கும் உள்ள திறமையை வளர்க்கவில்லை, அதிகமாக வளர்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த கல்வி அமைப்பினுடைய குறைகள் இதை அதிகரித்து இருக்கின்றன என்று சொல்லலாம். சிந்திக்கும் திறனை இந்த கல்வி மூலமாக நாம் இழந்து கொண்டிருக்கும் போது இந்த செய்திகளை பலருக்கும் பரப்புகின்ற ஒரு ப்ராபகண்டா, அப்புறம் உணர்ச்சிகளை தூண்டி உணர்ச்சி வயப்படுத்துவது, இமோஷனல் மேனிப்புலேஷன், அப்புறம் பொய் செய்திகளை பரப்புவது, ஃபேக் நேரட்டிவ்ஸ், இவையெல்லாம் அவற்றுக்குள்ளே நாம் மாட்டி கொள்ளுகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது. கல்வி அமைப்பிலே பல மாற்றங்கள் வர வேண்டி இருக்கிறது. அவர்களை சிந்திக்கின்றவர்களாக நாம் மாற்ற வேண்டும்.
முக்கியமான கேள்வி. எனவே எப்படி அதிக கண்டென்ட் நாம் பார்க்கலாம், டேட்டா எவ்வளவு அதிகமாக சேர்க்கலாம் என்பதல்ல உண்மையான கேள்வி. எப்படி ஆழமாக சிந்திக்கின்ற மனிதர்களை உருவாக்கலாம் என்பதுதான் அடிப்படை கேள்வியாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கல்வி அமைப்பினுடைய, பள்ளிகள் கல்லூரிகளுடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் நாம் இந்த சமூகத்தை மனித நேயம் உள்ள ஒரு சமூகமாக நாம் உருவாக்க முடியும். இன்றைய ஜென்சி தலைமுறையினரிடம் ஒரு சிந்திக்கின்ற மனநிலை, சிந்திக்கின்ற ஆற்றல் குறைந்து கொண்டிருக்கிறது, அல்லது அவர்கள் அதை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு நிலையை பற்றி நாம் பேசினோம். எனவே இது குழந்தைகளையும் இன்று பாதித்துக் கொண்டிருக்கிறது, வருகின்ற தலைமுறை பெரியவர்களையும் பாதித்திருக்கின்றது. இது வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.